நான் தான் பாலாஜி மணிக்குமரன் BB8Tech சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாங்க, சில ட்ரெய்ட்ஸை வச்சு அந்த ட்ரெய்ட் இருக்கக்கூடிய அந்த பர்சனோட கேரக்டரிஸ்டிக் என்னவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர் என்ன விதமான குணாதிசயங்கள் அந்த ட்ரெய்ட் எக்ஸிபிட் பண்றவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டா தெரியுது அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஃபேஸ்புக் பார்த்தோ இல்ல வாட்ஸ்அப் பார்த்தோ இல்ல ரிமைண்டர் பார்த்தோ இல்ல, பை ஹார்ட் அவங்களுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியுது அப்படின்னா ஜெனுவினா அவங்க உங்க மேல ஒரு அன்பு வச்சிருக்காங்க, உங்க மேல கேரிங்கா இருக்காங்க அப்படிங்கிறது தாங்க அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் சில்ட்ரன் மேல, அதாவது குழந்தைங்க மேல ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பும், அதே மாதிரி பெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, கேட்டா இருக்கலாம், டாகா இருக்கலாம், ஹார்ஸா இருக்கலாம், ஆர் எந்த விதமான டொமஸ்டிகேட்டட் அனிமலாவும் இருக்கலாம், அந்த பெட்ஸ் மேல அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துறாங்க அப்படின்னாங்க நேச்சுரலாவே அவங்களுக்கு எம்பத்திங்கிறது அதிகமா இருக்கும். அதாவது இன்னொருத்தரோட சிச்சுவேஷன்ல இருந்து பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு அதிகமா இருக்குங்க. இப்போ நான் சொல்ல போற ட்ரெய்ட் பலருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெய்ட்டா இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அந்த நபர் இங்க இல்லாத ஒருத்தரை பத்தி பின்னாடி உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னா அதே கேரக்டர் தான் அவர் நிறைய இடத்துல எக்ஸிபிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்னொருத்தரை பத்தி உங்ககிட்ட பேசுறாருன்னா உங்களை பத்தி இன்னொருத்தர்கிட்ட கண்டிப்பா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சோ அது மட்டும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே கவனமா இருங்க. நெக்ஸ்ட் என்னன்னாங்க, ஒரு பர்டிகுலர் பர்சன் அதிகமா டிராவல் பண்றாரு அப்படின்னா மோஸ்ட் ஆஃபன் தென் நாட் அந்த பர்சன் ரொம்ப பிளெக்சிபிளான ஒரு அட்ஜஸ்டபிளான பர்சனா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்க. எந்த ஒரு நபர் என்ன சிச்சுவேஷன் சொன்னாலும் இதுல என்னென்னலாம் அட்வான்டேஜ், இதுல என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் மட்டுமே அதிகமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் மோஸ்ட்லி இன்டெசிசிவா இருப்பாரு. அதாவது அவங்களுக்கு முடிவு எடுக்கக்கூடிய தன்மை அவ்வளவா இருக்காது. எந்த ஒரு நபர் எதை பத்தி பேசினாலும் ஏதாவது ஒரு கமெண்ட் சொல்லிட்டே இருக்காங்களோ அவங்க மோஸ்ட்லி நேரோ மைண்டடா இருக்கிறதுக்கு தாங்க சாத்தியக்கூறுகள் அதிகம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட நீங்க ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ் பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா புரியாது. நெக்ஸ்ட் டிப் என்னன்னாங்க, இது நீங்க இன்கேஸ் பெட் அனிமல் வச்சிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு பொருந்துங்க. என்னன்னா, உங்களோட கேட் அல்லது டாக் ஒரு பர்டிகுலர் பர்சன் உங்களை நோக்கி வரும்போது அவர் உங்ககிட்ட பேசும்போது அதுக்கு பிடிக்கல அப்படின்னா மோஸ்ட்லி அந்த டாக் ஆர் கேட் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை சென்ஸ் பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த எனர்ஜி உங்களுக்கு காம்பேட்டிபிளா இல்லாத எனர்ஜியா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி உங்களோட ரொம்ப க்ளோஸான ஒரு பெட் யாருனாச்சும் பார்த்து அவங்கள பிடிக்காத மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாவே இருங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த ட்ரெய்ட்ஸ், அதற்குரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சம்வேர் யூஸ் ஆகும் அப்படின்னு நம்புறேங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னும் பல டிப்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோ போட்டோன்னே உடனுக்குடன் உங்களுக்கு தெரியறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க பாலாஜி மணிக்குமரன். டேக் கேர். காட்ஸ் ஸ்பீட்.